பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் மெயினாக இருந்துட்டு தங்கமயில் பேசினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்களும் பாவம் தானே, தான் வாழ்க்கை எங்கே போயிருமோன்னு சொல்லிட்டு பயந்து போய் தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அதனால் நம்ம அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கோமதி ஆல்ரெடி ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க, பாண்டியன் பேசாமல் இருக்கிறதுனால. அதுக்கு அடுத்ததாக மீனாவை பார்த்த உடனே மீனான்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு அழுந்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அத்தை, மாமா மறுபடியும் ஏதாச்சும் பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் ஏதாச்சும் பேசினாலையும் பரவாயில்லையே, அவர் பேசாமல் தானே இருக்காரு, அதுதானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அத்தை, வேறு வழி இல்லாமல் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு மயிலக்கா என்னை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு கோமதி வந்து பயங்கரமாக கோப்படுறாங்க. அவள் எதுக்காக அங்கே வரைக்கும் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம 2 குடும்பமும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கோமா, அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு நம்ம மட்டும் சந்தோஷமாக இருக்கோன்னு சொல்லி அவங்க அவ்வளோ பேச்சு பேசிட்டு போனாங்க. என் வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக பேசிட்டு போனாங்க. எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையே இங்கே அந்தரத்தில் தொங்கிட்டுருக்கு, இதில் அவள் வாழ்க்கையை வேற நான் எங்கேருந்து பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் இது எல்லாத்தையும் கேட்டோன்னு ரொம்பவே கோவப்படுறாரு. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.